Welcome to one and all. So I am Ganesh, MBA, AOCom, BBA Department, Assistant Professor of BBA Department, Principles of Management. இது வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் போட்டிருக்கும். அந்த 6 வீடியோஸ் நீங்கள் கவனிச்சிருங்க. இப்போ அந்த 6 வீடியோஸில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் பார்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் இயர் பிபிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஸோ என்னோட எய்ம் பார்த்திங்க அப்படின்னா டு எனேபிள் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பிரின்சிபல்ஸ் கான்செப்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டோட நோக்கம் என்ன, அதோட கான்செப்ட் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல என்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னா என்ன, டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், நேச்சர் அண்ட் ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் இருக்கக்கூடிய நாலேஜோட டாபிக்ஸ் மட்டும்தான். எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஃப்டபிள்யூ டெய்லர், சென்ட்ரிஃபை லோ, எல்டன் மேயோ அண்ட் ஹாபர்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த 4 பேர் வந்து நம்ம என்ன விதமான கருத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லையா நம்ம அது நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதனோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட குரூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் என்ன, பேசிக்கலி கன்கரண்ட் வித் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் பை ஒன் நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டாப்பிக்காக வந்து இன்ட்ரோடியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான டெஃபினேஷன்ஸ். மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் டெஃபினேஷன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ தி பீப்புள். நம்ம சில மேனேஜ்மெண்ட்டோடனா என்ன அப்படின்னா நம்ம வந்து பொருளை வாங்கி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறது தான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் அப்படின்னு வந்து மேரி பார்க்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது எஃப்டபிள்யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஹார்ட் ஆஃப் நோயிங் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் மேன் டு டூ அண்ட் சீயிங் தட் தே டூ இட் பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வே. எஃப்டபிள்யூ டெய்லர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா மக்கள் வந்து எதை பார்த்துட்டு இருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நாம் கவனித்து அது சீப்பஸ்ட் வேல கொண்டு போய் கொடுக்குறது தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட நோக்கமாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுன்றா அப்படி ஒரு நிறுவனத்தோட அமைப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜுக்கு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சில டாபிக்ஸ் வந்து விடுபட்டிருக்கும் வீடியோ கிளாஸில், அது இப்போ நீங்கள் பார்க்கலாம். லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா பேசிக்கலி எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரு 3 லெவல் தான். டாப் லெவல், உயர், டாப், மிடில், இடை, லோயர் ஆர் சூப்பர்வைசர். ஓகேங்களா? இந்த 3 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லோயர் லெவல், ஸ்டாஃப்ஸ் மிடில் லெவல், டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல். ஓகேங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன வேணும் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர், சேர்மன் ஆர் பிரசிடென்ட், மேனேஜிங் டைரக்டர், ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஜென்ரல் மேனேஜர். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங், பொருள் வந்து கொண்டு போய் விற்கிறவங்க, வாங்குறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறவங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, பணம் சம்மந்தப்பட்டது. இவங்கெல்லாம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ். அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆர்டரை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்தெந்த இடத்துல எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொண்டு போய் விற்கணும் அப்படின்றது இவங்க டிசைட் பண்ணிக்காங்க. இப்போ லோயர் மேனேஜ்மெண்ட்ஸில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபோர்மன்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர் கவனிக்க கொடுங்க. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிஸில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மேனேஜ்மெண்ட்டோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லெவல், மீடியம் லெவல் அண்ட் சூப்பர்வைசர் ஆர் லோயர் லெவல். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கம்பல்சரி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருப்போம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரிஸ் கண்டிப்பாக இருக்கும். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். ஸோ இங்கேயும் அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தோம்னா நீங்கள் வீடியோவில் போயிட்டு பாருங்கள். பிளானிங்னா என்னன்றதை பற்றி போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளானிங் இது பார்த்தோம், இட் இஸ் கோல் ஓரியன்டட். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்ன நம்மளோட நோக்கம் அப்படின்றது செயல்படக்கூடியது. இன் ஆக்சுவல் ஆக்டிவிட்டீஸ், இது ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன். இட் ப்ரெசென்ட் அட் தி ஆல் லெவல்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதன்மையானது. இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். இது நீக்காது நடந்தக்கூடியது. இது ஃபார்வர்ட் லுக்கிங்,
நான் இது நாளை என்ன நடக்கும் அப்படின்றது நோக்கி செயல்படக்கூடியது தான் வந்து பிளானிங். ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் அப்படின்னா பிளானிங் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த செயலை வந்து செயல்படுத்தணும். ஆஃப்டர் தி பிளானிங் ப்ராசஸ் கம் ஃபங்க்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆர்கனைசிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் டுகெதர் தி நெசசரி ரிசோர்ஸ் அக்காம்ப்ளிஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். உங்களோட நோக்கத்தை என்னென்று தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும். இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் என்ன வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த 5M இருக்கும், இங்கே 4 தான் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஆட்கள் வேணும், மேன். அது வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு மெஷின். ஓகேங்களா. இந்த மெஷினில் வந்து நமக்கு பொருள் வந்து தேவை, அதான் மெட்டீரியல் அண்டு மணி. லாஸ்ட் ஒன் வந்து மெத்தட் இருக்கும். ஓகேங்களா. இது உனக்கு நாங்கள் நோட்ஸில் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்குது. மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட்ஸ் அண்ட் மணி. இந்த 5M நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. 5M மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட்ஸ் அண்ட் மணி. இந்த ரிசோர்ஸ் நெசசரி ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். எந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இந்த 5 கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோல்ஸ் என்னென்னா, அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ் டு தி சபார்டினேட் பை தி சூப்பர்வைசர். இவங்களோட வேலை என்னென்னா சபார்டினேட்டர் மேலே சபார்டினேட்டட் பை தி சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்கிட்டேருந்து வரக்கூடிய வேலையை சபார்டினேட்டர்ஸ் வந்து வேலை செய்யணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இவங்க வந்து என்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்றத முன்னாடி முடிவு பண்ணுறோம். குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டு டிபார்ட்மெண்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் பேஸ்டு. கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இல்லை பிரித்து வேலை செய்து காட்டணும். ஓகே. இங்கே வந்து ஸ்டாஃபிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து நம்ம தேர்வு செய்யுது. ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி, யார் யார் வேணும் அப்படின்றது தெரிவு செய்கிறோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். பேக்ஸ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். பர்சனல் அப்ரைசல் பார்க்கும். எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், டிமோஷன் அண்டு டெர்மினேஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி இருக்கும், அவங்களோட பிரான்ச்சஸில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம். டிமோஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரியை குறைக்கிறது இல்லை வேலையை விட்டுறது. டெர்மினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேலையை விட்டு வெளியே அனுப்புறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங்கோட ரோல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிங் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வழிநடத்தல். ஒரு குட் டீமோட ஒரு ரோல்ஸ் என்ன அப்படின்னா, நானும் அதில் வேலை செஞ்சு அவங்களையும் வந்து கைட் பண்ணி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறோம். ஓகேங்களா. அண்டர்டேக்கிங் சூப்பர்விஷன்ஸ், இதுக்கு வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்ன்ஸ் டு தி ஒர்க் வந்து என்ன பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செயல்படுத்துகிறோம். கம்யூனிகேஷன் ரிலேஷன் பிட்வீன் தி மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ். அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட நம்ம கொண்டு வரும். லீடர்ஷிப் டு தி கைட் எம்ப்ளாயிஸ். கண்டிப்பாக டைரக்டிவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். அவங்க ஒரு சேர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேங்களா. இந்த லீடர்ஷிப்பில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் விகர்ஸ், சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அபிலிட்டி டு மோட்டிவேட், கம்யூனிகேஷன் ஸ்கில். இவங்களை நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்க நல்ல வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஒருங்கிணைத்தல். ஓகேங்களா. இப்போ எல்லாரும் சேர்ந்தால் தான் அந்த ஒர்க்கை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஆல்தோ தி ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம்ஸ் பை தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இன் தி என்டர்பிரைசஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துறோம். பிளானிங், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், சவுண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், effective communication, creating of separate coordination department. Okay. Next one என்ன controlling எங்கன்னா கட்டுப்படுத்தல். என்ன கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a planning look like a head controlling the looking back. இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டு அந்த இடத்துல வரக்கூடிய தீர்வு என்னமா கொடுக்குறது தான் பிளானிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், மெஷரிங் ஆஃப் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எவ்வளோ வேலை செய்யப்பட்டிருக்காங்க, சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லை அதிகமாக செஞ்சுருக்காங்களா குறைவாக செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ண தரம் பிரிக்கப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அந்த 5ன்றது 6 கேட்டகரிஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே வந்து வேறையா ஒன்றா அப்படின்ற போது மோரலஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே பார்த்துங்க சீரியல் நம்பர் 1 பேசிக் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்குள்ள வேறுபாடை பற்றி நம்ம பார்க்கலாம். யாருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்னா யார், மேனேஜ்மெண்ட்னா யார். அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஏற்கனவே வந்து 3 levels ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். டாப் லெவல், மிடில் லெவல் அண்டு சூப்பர்வைசர் ஆர் லோயர் லெவல். இங்கே டாப் லெவலில் வேலை செய்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிடில் அண்டு லோயர் லெவல். ஓகேங்களா. நேச்சர் ஆஃப் ஒர்க், இவங்களோட வேலை என்னன்னா it is considered about the determination of objectives and major policy of organization. இவங்களோட நோக்கத்தை பற்றி சொல்றாங்க. இந்த நோக்கத்தை என்ன பண்ணா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க, பிளான் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. implement the policy and plan is action paid down by the administrations. இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த முடிவை கொண்டு போய் என்ன பண்றோம்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கும், அவங்க அதை செய்வாங்க. ஃபங்க்ஷன்ஸ், இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்,
இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய சைடில் வந்து இவங்க செய்யக்கூடிய வேலை. ஓகேங்களா, வீட்டில் அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க டாப் லெவல், நம்ம அவங்களோட குழந்தைகள் இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து மிடில் ஆர் லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம செய்கிறோம். ஸ்கோப் பார்த்தீங்கன்னா டேக் மேஜர் டிசிஷன் ஆஃப் அண்ட் என்டர்பிரைசஸ் ஆஃப் ஹோல். இங்கே வந்து டேக் டிசிஷன் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் செட் பை தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இங்கே வந்து இவங்களோட எல்லா வேலையும் நம்ம எடுத்து அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா, ஒன்று என்ன வச்சு நம்ம வந்து இவங்க கொடுக்கப்பட்ட வேலையை வந்து செய்யணும். டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ், முடிவெடுத்தல், தீர்மானித்தல். டெசிஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பை தி பப்ளிக் ஒப்பீனியன், கவர்மெண்ட் பாலிசிஸ், சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். டெசிஷன் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்குது. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இல்லையா, வயசு இல்லையா அப்படின்னா சில பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் decisions are influenced by the values, opinion, belief. ஓகே, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை நம்ம என்னன்றது பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன். இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் முதல் 2 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி முடிவு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா, இது யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒர்க்கு. மோட்டிவேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ், இந்த வேலை வந்து சரியாக நடந்துட்டு இருக்கா, செய்ய வைக்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டிஸ், நீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேர் தென் தி டெக்னிக்கல் அபிலிட்டிஸ். இவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் மட்டும் இருந்தால் போதுமான சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹேண்ட்லர்ஸ் தி பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட். இவங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தி எம்ப்ளாயர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ப்ராசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸோட தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டோடது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் தி எம்ப்ளாயர்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து வேலை வந்து செய்கிறது, அவங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டோட முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் டு ஒர்க். ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நேற்று செஞ்ச வேலையை திரும்ப நம்ம வந்து நாளைக்கு அவங்க கிட்ட செய்ய அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கணும். மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், நம்மக்கிட்ட என்ன பொருள் எடுக்க செய்ய போயிருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணோம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலையை வந்து பிரித்து கொடுக்கணும். செலக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் ஆஃப் ரைட் ஜாப். ஒரு ஆட்களை வந்து தேர்வு செய்கிறோம் அப்படின்னா எந்த வேலைக்கு எந்த ஆட்களை தேர்வு செய்யணுன்றது முடிவு பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களை கொண்டு போயிட்டு ப்ரொடக்ஷனில் போட்டு நீ வேலை செய்ய அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்ன சொல்லணும், அந்த பர்சன்ஸ்க்கு தகுந்த வேலையை எடுக்கணும். மேன் பவர் டெவலப்மெண்ட், இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கொடுக்குறது. இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸை வந்து பிரித்து கொடுக்கணும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெண்டர், ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நிலைப்புத்தன்மையோடு வச்சுக்கலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் பேசிக் ஆக்டிவிட்டீஸ், இன்டெகிரேஷன்ஸ் ஆஃப் பேசிக் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னன்றது பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், நெக்ஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ். இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருக்கு. ஒரு டைம் அதை நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டீஸ், நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட வேலை வந்து சரியாக செய்ய முடிஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சபிலிட்டி, கோல் ஓரியன்டட், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், நீட் அட் ஆல் லெவல்ஸ், டிஸ்டிங்க்ட் ப்ராசஸ், டைனமிக் இன் ஒர்க், சோசியல் ப்ராசஸ், சிஸ்டம் ஆஃப் அத்தாரிட்டிஸ், ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஆர்ட்டும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் சயின்ஸாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றினா அதுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், போயிட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஏரியா ஆர் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம், 5th வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு 2 கேட்டகரி. ஸ்கோப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேட்டகரியாக இருக்குது, ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல், பர்சனல். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேட்டகரிஸ். இது சம்மந்தப்பட்டது நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவால்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் பொறுத்தளவுக்கு முன்னு சொல்லுங்க. ஹென்ரி ஃபெலோஸ் வந்து 1841 to 1925 பர்த் அண்ட் டெத். அண்ட் எஃப்டபிள்யூ டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 to 1916 100 years. எல்டன் மேயோ வந்து 1880 to 1949. இவங்க கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபெலோஸோட 14 பிரின்சிபிள்ஸை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, 14 பிரின்சிபிள்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் சொல்லப்பட்ட டாபிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இது சம்மந்தப்பட்டது நம்ம பற்றி பார்க்கலாம். விஷ் யூ ஆல் லக், குட் லக்.
தேங்க்யூ.